அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வின் மிக பெரும் உதவியின் காரணமாக புனிதம் மிக்க ரமலானுடைய காலப்பகுதியிலே இம்முறை நாம் அல் குர்ஆன் கூறக்கூடிய அழகிய சரித்திரத்தை கற்று வருகின்றோம். அந்த வகையில் இதுவரை சுமார் 7 தொடர் பாட வகுப்புகளின் வழியாக அந்த அழகிய சரித்திரம் விவரிக்கப்படக்கூடிய சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தின் 57 வசனங்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இறுதியாக சென்ற பாடத்தின் வழியாக எகிப்து நாட்டு அரசர் காணக்கூடிய கனவு சம்பந்தமாக அதற்கான விளக்கத்தை அவர் கோருவது சம்பந்தமாக நாம் பார்த்திருந்தோம். அந்த கனவு விஷயத்திலே அரசருக்காக மது ரசம் பிழிப்பவர் அதனுடைய விளக்கத்தை நாடி நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேடி சிறையை நோக்கி செல்கின்றார்கள். அந்த கனவிற்கான முழுமையான விளக்கத்தை நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அரசர் தன்னை நோக்கி யூசுஃபை அழைத்து வரும்படி அழைப்பு விடுக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே தான் குற்றம் சாட்டப்பட்ட அந்த தவறிற்காக நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நியாயம் கோரிய போது யாரினால் இந்த தண்டனைக்கு அவர்கள் சிக்குண்டார்களோ அவர்களை அழைத்து அந்த அரசர் விசாரணை செய்தார். அதைத் தொடர்ந்து நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எந்தவித குற்றமும் அற்றவர் என்பதனை அந்த அரச சபையிலே விளங்குவதை தொடர்ந்து நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரச சபைக்கு அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றார்கள். அதன் பலனாக அன்றைய காலத்து பொருளாதார அமைச்சராக தானிய களஞ்சியங்களுக்கு பொறுப்பானவராக நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆக்கியமைக்கப்படுகின்றார்கள். மேற்கண்ட இந்த விடயங்களை நாம் தெரிந்து கொண்ட போது நாம் புரிந்து கொண்ட ஒரு சில விஷயங்களும் காணப்படுகிறது. அந்த நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட சிரமங்களுக்கு பதிலாய் இறைவன் எந்தளவு ஒரு வெகுமதியை வழங்கினான் என்பது சம்பந்தமாக பால் கிணற்றிலே வீசப்பட்ட நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இன்று அரச சபையிலே
பல்லாண்டு காலம் சிறையிலே இருந்த நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இன்று ஒரு அமைச்சராக நியமனம் பெற்று இருப்பதை இறுதியாக பார்த்த விஷயங்கள் எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் காத்து வந்த பொறுமையின் காரணமாக அவர்களுக்குரிய அந்த வெகுமதியை மிக சீராக திட்டமிட்டு இறுதியிலே ஒரே ஒரு கனவின் வழியாக அதன் சகல விடயங்களையும் நடைமுறைப்படுத்தினான் என்பதனையும், அதே கனவின் வழியாக இன்னும் பல விஷயங்களையும் அல்லாஹ் ஆக்கப் போகின்றான் என்பதனையும் இதுவரைக்கும் நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? எகிப்து நாட்டிலே பொருளாதார அமைச்சராக, தானிய களஞ்சியங்களுக்கு பொறுப்பானவராக நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறைவாசம் அனுபவித்த அவர்கள் மிக உயரிய ஒரு அந்தஸ்திலே கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்திலே அவர்களது வாழ்க்கை திருப்தி அடைந்து விட்டதா? அவர்களது எல்லா விதமான சிக்கல்களும் தீர்ந்து விட்டதா என்பதனை நாம் சிந்திப்போமாக இருந்தால், ஆரம்பத்திலே தனது சொந்த சகோதரர்களால் தீட்டப்பட்ட அந்த சதித்திட்டத்திற்கு பலியாகிய நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த விஷயத்திலே இன்னும் ஒரு முடிவை காணவில்லை. தனது பெற்றோர் எட்ட முடியாத தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே உண்மையிலே அவர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்களா, அவர்களை எப்படி பார்ப்பது என்ற சில பிரச்சனைகளுக்கு இதுவரை நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிகள் அமைக்கப்படவில்லை. அதே போன்று நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிறு பருவத்திலே இழந்த அவர்களின் தந்தை நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழந்த சந்தர்ப்பத்திலே சொன்ன வார்த்தை என்ன? நான் அழகிய முறையிலே பொறுத்துக் கொள்கின்றேன். அந்த பொறுமைக்கான பரிசை இதுவரைக்கும் அந்த யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அடைந்து கொள்ளவில்லை. அதற்குள் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கை வரலாற்றிலே பல்லாண்டு காலம் கழிந்து விடுகின்றது. இதற்கு பிறகு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய அம்சங்களில் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயங்களை விட அந்த யாக்கூப் நபி அவர்களுடைய சில விஷயங்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக உருவாகுகின்றது. மேலே நான் கூறிய இந்த நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இதுவரை எட்டாத சில தீர்வுகளுக்கு முடிவு என்ன என்று நாம் அவதானிப்பதாக இருந்தால், நாம் சென்ற பாடத்திலே அந்த மன்னர் ஒரு கனவை கண்டார் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த கனவிலே அன்று நாம் தெரிந்து கொண்டது ஒரு சில விடயங்கள் தான். இன்னும் ஏராளமான விஷயங்கள் அதே கனவிலே தங்கி இருக்கின்றது. விஷயம் என்னவென்றால்,
அந்த அரசர் கண்ட கனவிற்கு ஏற்ப, அதற்கு நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் வழங்கிய தீர்விற்கு ஏற்ப அன்றைய காலத்திலே தொடர்ச்சியாக 7 வருடங்கள் அறுவடை செய்யப்படுகின்றது. அப்படி அறுவடை செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த தானியங்கள் முழுமையாக முடிக்கப்படாமல் அதன் கதிர்களிலேயே விட்டு வைக்கப்படுகிறது. இதற்கு இடைப்பட்ட காலத்திலேதான் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் தானிய களஞ்சியங்களுக்கு பொறுப்பானவராக ஆகுகின்றார்கள். எனவே அன்றைய எகிப்து சூழலிலே உணவு பற்றாக்குறைக்கான அதற்கான ஒரு அழகிய தீர்வு அமைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 7 வருடங்கள் தொடர்ச்சியாக அபிவிருத்தியை தரக்கூடிய பூமி, அதற்கு பிறகு பஞ்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பூமியாக மாறுகிறது. இப்போது நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். வஹீயின் முன்னறிவிப்பின் பிரகாரம் பின்னால் வரக்கூடிய 7 வருடங்களுக்கும் இதுவரை சேமித்து வைத்த அந்த உணவுகளை தான் பயன்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தை சரியாக இவர்கள் நிர்வகிக்கின்றார்கள். இதனை அவர்கள் அறிந்த காரணத்தினால்தான் அந்த பதவியை அவர்கள் தேடி கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு நிலைமை என்னவென்றால், மன்னருக்கு கனவு ஏற்பட்டது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதன் விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். அங்கிருந்த ஊர் மக்கள் ஏதோ ஒரு பாதுகாப்பான நிலைமையிலே இருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே சூழ இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலும் இந்த பஞ்சம் ஏற்படுகின்றது. அவர்களுடைய ஒவ்வொரு நாட்டின் சூழ்நிலைகளும் மாறுகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் காலியாகுகிறது. எகிப்திலே அது ஏற்கனவே சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெற்றோர் குடும்பத்தினர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, அது கன்னான் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த பகுதிகளிலும் பலத்த பஞ்சம் நிலவுகிறது. தானியங்களுக்கு மிக பெரும் குறைபாடு ஏற்படுகிறது. இப்பொழுது அந்த சூழலிலே இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களில் உள்ளவர்களும் எகிப்தை நோக்கி வரவேண்டிய தேவை ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்கள். وَجَاءَ إِخْوَةُ يُوسُفَ فَدَخَلُوا عَلَيْهِ فَعَرَفَهُمْ. இந்த கால சூழ்நிலையிலே முதல் 7 வருடங்கள் கழித்து ஏனைய 7 வருடங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற போது யூசுஃபுடைய சகோதரர்கள் இப்படி எகிப்திலே ஒரு சில ஏற்பாடுகள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதனை நோக்கி வருகின்றார்கள். சில உணவுப் பொருட்களை பெற்றுச் செல்வதற்காக எகிப்தை நோக்கி அவர்கள் ஒட்டகங்களிலே பயணம் செய்து வருகின்றார்கள். வந்து பார்த்தால் அந்த எகிப்திலே அதற்குரிய ஒரு இடம் இருக்கிறது. அதற்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் இருக்கிறார். யார் அவர்? நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம். அந்த அமைச்சரை இவர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இது யார் என்று. யூசுப் அறிந்து கொண்டார், இவர்கள்தான் எனது சகோதரர்கள், இவர்கள்தான் என்னை பால் கிணற்றிலே தள்ளியவர்கள். யூசுஃபுக்கு தெரியும் அவர்கள் சகோதரர்கள் என்று.
அவர்களுக்கு தெரியாது இவர்தான் யூசுப் என்று. வந்த இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அறிமுகமாகிக் கொள்கின்றார்கள். எங்கிருந்து வந்திருக்கிறோம், அவர்களுடைய குடும்ப நிலவரங்கள் என்ன, இந்த விஷயங்களை யூசுப் ஏற்கனவே தெரிந்திருந்தும் அவர்களது வாயினால் கேட்டு பெற்றுக் கொள்கின்றார். அந்த வகையிலே தனது தந்தை உயிரோடு இருப்பதை அவர் அறிந்து கொள்கின்றார். தனது சிறிய சகோதரர் உயிரோடு இருப்பதை அறிந்து கொள்கின்றார். இப்படி பல விஷயங்களை அறிந்துவிட்டு என்னதான் இருந்தாலும் அவரது சகோதரர்கள் வந்த அந்த மனிதர்களை, வந்த அந்த சகோதரர்களை நல்ல முறையிலே கவனிக்கின்றார். ஃபலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம், நல்ல முறையிலே அவர்களை கவனித்துவிட்டு இறுதியிலே வந்த அந்த பிரயாண கூட்டம், அதாவது யூசுஃபின் சகோதரர்கள், இதுவரைக்கும் அமைச்சராக இருப்பது யார் என்று அவர்களுக்கு தெரியாது. வந்த இடத்திலே தானியங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு விட்டு இப்பொழுது தமது ஊரை நோக்கி செல்வதற்கு புறப்படுகிறார்கள். இப்பொழுது இவ்வளவு நேரம் அழகான முறையிலே இவர்களோடு உரையாடிய இந்த அமைச்சர், அதாவது யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களை நல்ல முறையிலே கவனித்த இந்த அமைச்சர் கடைசியாக அவர்கள் வெளிக்கிளம்பி செல்கின்ற போது கால் இத்தூனி பி அஹின் லக்கும் மின் அபீக்கும், திரும்ப ஒரு முறை நீங்கள் வருகிற போது நீங்கள் சொன்னீர்களே உங்களுடைய தகப்பனுக்கு 2 மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், அந்த 2வது மனைவியின் மூலம் ஒரு சகோதரரும் இருக்கிறார், ஒரு சிறியவர் என்று நீங்கள் சொன்னீர்களே, அவரையும் கூட்டி வாருங்கள் என்று நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தனது சகோதரர்களிடம் அந்த இடத்திலே தெரிவிக்கின்றார். அலா தரவுன அன்னி ஊஃபில் கைல் வ அன கைருல் முன்சிலீன். அந்த நேரத்திலே தொடர்ந்து இந்த நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் பார்க்கவில்லையா, உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய இந்த தானியங்களை நீங்கள் தந்த பொருள்களுக்கு ஏற்ப பூரணமாக நான் தந்திருக்கின்றேன். அதே போன்று உங்களை சிறந்த முறையிலே நான் கவனித்தும் உங்களை அனுப்பி வைக்கின்றேன். எனவே அடுத்த முறை நிச்சயமாக நீங்கள் உங்களது தந்தை வழி சகோதரரோடு வர வேண்டும். فَإِن لَّمْ تَأْتُونِي بِهِ فَلَا كَيْلَ لَكُمْ عِندِي وَلَا تَقْرَبُوا. தொடர்ந்து சொல்கிறார்கள், ஒருவேளை நீங்கள் கூட்டி வராவிட்டால், ஒருவேளை அந்த சிறிய சகோதரரை அழைத்து வராவிட்டால் இதற்கு பிறகு உங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்காது. என்னை நீங்கள் நெருங்கவும் வேண்டாம் என்று சொல்லி அந்த சகோதரர்களை நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி வைக்கின்றார்கள். உடனே இவர்களும் பார்க்கின்றார்கள், நல்ல ஒரு மனிதர், ஒரு அமைச்சராக இருந்தும் கூட நல்ல முறையிலே எங்களுக்கு விருந்து உபசாரம் வழங்கி எங்களை கண்ணியப்படுத்தி நாங்கள் கொண்டு வந்த பொருள்களுக்கு மாற்று பொருள்களை முழுமையாக தந்து நல்ல முறையிலே எம்மை கவனித்திருக்கிறார். காலூ சனுராவிது அன்ஹு அபா. அந்த இடத்திலே சொல்கிறார்கள், இல்லை இல்லை, நாங்கள் எங்களது தகப்பனிடம் நிச்சயமாக அவரை வற்புறுத்தியாவது அழைத்து வருவதற்குரிய முயற்சிகளை செய்வோம். வ இன்னா லஃபாயிலூன், எப்படியும் அடுத்த முறை எமது சகோதரரோடு நாம் வருவோம் என்ற விஷயத்திலே அவர்கள் உறுதியான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டும் புறப்பட தயாராகுகின்றார்கள். இதற்கிடையிலே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால்,
وقال لفتيانه اجعلوا بضاعتهم في رحالهم. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தானிய களஞ்சியங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு பெரிய ஸ்தானத்திலே இருக்கிறார். அவருக்கு கீழால் பல வேலையாட்கள் இருக்கின்றார்கள். அந்த வேலையாட்களை அழைத்து யூசுப் சொல்கின்றார், இவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் இருக்கிறதே, அதை மீண்டும் அவர்களுடைய ஒட்டகங்களிலேயே அவர்களுக்கு தெரியாமல் ஏற்றி அனுப்பிவிடுங்கள். இவர்கள் கொண்டு வந்த பொருள்களையும் அனுப்புங்கள், நாம் இவர்களுக்கு வழங்கிய பொருள்களையும் சேர்த்து கட்டிவிடுங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். இந்த விஷயம் எங்களுக்கு லேசாக புரியும் என்று நினைக்கிறேன். இது நடக்கக்கூடியது பண்ட மாற்று நிலைமைகள் இந்த பூமியிலே இருக்கிற போது, பணங்களை கொடுத்து பொருள்களை வாங்குவதற்கு பதிலாக எங்களிடம் இருக்கக்கூடிய பெருமதியான பொருட்களை கொடுத்து பிறரிடம் இருக்கக்கூடிய பெருமதியான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஆங்காங்கே உலகத்திலே இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த சகோதரர்கள் தமது பூமியிலே இருக்கக்கூடிய சில பொருட்களை கொண்டு வந்து இந்த எகிப்து நாட்டிலே எது நமக்கு தேவையாக இருக்கிறதோ அவற்றை பெற்றுக்கொண்டு செல்ல வந்தார்கள். இந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள், இவர்கள் அதற்கு பதிலாக வழங்கிய பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து அவர்களது வாகனங்களிலே கட்டிவிடுமாறு தனது வேலையாட்களுக்கு பணிக்கின்றார்கள். لَعَلَّهُمْ يَعْرِفُونَهَا إِذَا انقَلَبُوا إِلَى أَهْلِهِمْ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. ஏன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ஏற்பாடை செய்கிறார்கள் என்றால், இவர்கள் தாம் வந்த ஒட்டகங்களிலே பயணிப்பதற்கிடையில் அவர்களது பொருட்களை அவர்கள் ஆய்வு செய்ய மாட்டார்கள். அதனை எடுத்துக்கொண்டு தமது ஊர்களை அடைந்த பிறகுதான் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் இறக்குவார்கள். அப்படி தமது குடும்பத்தை நோக்கி இவர்கள் சென்று தமது பொருட்களை எல்லாம் இறக்குகிற போது, நாம் கொடுத்த பொருட்களையும் இவர் என்ன செய்திருக்கிறார், எங்களுக்கு திரும்ப தந்திருக்கிறார். எப்படி ஒரு நல்ல மனிதன், இவர்களிடம் நாம் நிச்சயமாக திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. ஃபலம்மா ரஜஊ இலா அபீஹிம். இப்படி வந்த அந்த சகோதரர்கள், வந்த அந்த பிரயாண கூட்டம் எகிப்திலிருந்து புறப்படுகிறது. அவர்களது சொந்த பூமியான கன்ஆன் என்ற அந்த பகுதியை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். அங்கே தனது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போன்று தம்முடைய சகோதரர் புன்யாமீன், இவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். ஃபலம்மா ரஜஊ இலா அபீஹிம். தமது அதாவது தந்தையை நோக்கி இந்த சகோதரர்கள் ஊரை நோக்கி சென்று அடைந்ததும், நாம் எங்கே சென்றோம், அங்கிருந்த அந்த அமைச்சர் அவர் எங்களை எப்படி கவனித்தார், இந்த விஷயங்களை தனது தந்தையோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஒரு சிறந்த இடத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம், அழகிய முறையிலே எங்களை அவர் கவனித்து அனுப்பியிருக்கிறார் என்ற விஷயங்களை சொல்லிவிட்டு, காலு யா அபானா முனிஅ மின்னல் கைல். எங்களது தந்தையே, ஒரே ஒரு பிரச்சனை, போன இடத்தில் எல்லாமே சிறப்பாக இருந்தது, ஒரே ஒரு பிரச்சனை, இதற்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள் தடுக்கப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு எங்களுக்கு அங்கு எதுவும் கிடைக்காது.
ஃபஅர்சில் மஅனா அஹானா நக்தல் வ இன்னா லஹு லஹாஃபிலூன். அதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. மீண்டும் எங்களுக்கு தானியங்கள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. எங்களுடைய சகோதரர் புன்யாமீன் இருக்கிறாரே, இவரையும் அழைத்து வருமாறு அமைச்சர் சொல்கின்றார். அவரை அழைத்து கொண்டு சென்றால் எமக்கு கிடைப்பது போன்று தொடர்ச்சியாக அது கிடைக்கும். அதே போன்று நாம் அழைத்து செல்லக்கூடிய இந்த எங்களுடைய சகோதரரை நாங்கள் பாதுகாப்பாக அழைத்து சென்று பாதுகாப்பாக கூட்டி வருவோம் என்று அந்த இடத்திலே சகோதரர்கள் தனது தந்தையிடம் சொல்கின்றார்கள். உடனே நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் யார்? நபி யூசுஃபின் தகப்பன். ஒரு நபி, அல்லாஹ்வின் புறம் இருந்து அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் இந்த யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஏற்கனவே இதே சகோதரர்கள் தனது செல்ல பிள்ளை யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் விஷயத்திலே என்ன செய்தார்கள் என்று அவர்களுக்கு மறந்திருக்குமா? ஒரு நாளும் கிடையாது. அதை நினைத்து நினைத்து அவர்கள் கவலைப்படாத நாள் இல்லை. உடனே சொல்கின்றார்கள், கால் ஹல் ஆமனுக்கும் அலைஹி இல்லா கமா அமின்துக்கும் அலா அஹீஹி மின் கபல். எப்படி சகோதரரை அழைத்து கொண்டு போகின்றீர்களா? ஏற்கனவே யூசுடைய விஷயத்திலே ஒரு வேலையை செய்தீர்களே, உங்களை நம்பி நான் அவரை அனுப்பி வைத்தேனே, அதே போன்று நம்ப சொல்கிறீர்களா என்று நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்திலே கேட்கின்றார்கள். எனவே இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு விசுவாசியின் பண்பாக ஒன்றை அடையாளப்படுத்தினார்கள். என்ன? ஒரு விசுவாசி ஒரே பொந்திலே 2 முறை தீண்டப்பட மாட்டான். அறிவீனமாக யோசிக்காமல் ஒரு வேலையை செய்து அவன் அதிலே பட்டு விட்டான் என்றால் மீண்டும் அதே தவறை செய்ய மாட்டான். இது ஒரு விசுவாசியின் பண்பு. இவர்கள் ஒரு நபி, இவர்களுக்கு இந்த ஞானம் இருக்காதா? எனவே அவர்கள் அதிலே தெளிவாக இருந்தார்கள். யூசுஃபுடைய விஷயத்திலே உங்களை நம்பினேனே, இதே போன்று நம்ப சொல்கிறீர்களா என்று கேட்கின்றார்கள். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இருந்தாலும் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பால் கிணற்றிலே தள்ளப்பட்டார்கள் என்ற விஷயம் அவர்களுக்கு தெரியாது. ஓநாய் கடித்து சாப்பிடவில்லை, இவர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்தார்கள் என்று தெரியும். அவர் ஒரு காலத்திலே நபியாக வரக்கூடியவர் என்பது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஒரு அறிவு. அதன் அடிப்படையிலே சொல்கிறார்கள், ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா. எப்படி? பாதுகாக்கின்ற விஷயத்திலே அல்லாஹ் மிகச் சிறந்தவன். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அவன் இரக்கம் காட்டுபவர்களிலே மிகவும் இரக்க சிந்தையுள்ளவன் என்று நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே தனது மகன்மார்கள் மோசடி செய்ததுதான், இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு தொங்கலிலே பாதுகாப்பாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் சொல்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்றால், வலம்மா ஃபதஹு மதாஅஹும் வஜது பிதாஅத்தஹும் ருத்தத் இலைஹிம். இப்படி பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு சம்பாஷணை நடந்த பிறகு வந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தம்முடைய வாகனங்களை நோக்கி செல்கிறார்கள். சென்று அங்கே அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் இறக்குகிறார்கள். இப்பொழுது பார்க்கிறார்கள், வலம்மா ஃபதஹு மதாஅஹும்,
அவர்கள் கொண்டு வந்த அந்த பொருட்களை பார்க்கிறார்கள். வஜது பிலாஅத்துஹும் ருத்தத் இலைஹிம். பார்த்தால் அங்கே அமைச்சர் அள்ளி அள்ளி தந்ததெல்லாம் இருக்கிறது. இவர்கள் கொண்டு போன பொருட்களும் அதே சுமையிலே கட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் அதனை தனியாக கொண்டு சென்றார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொருள்களோடு சேர்த்து இவர்கள் கொண்டு சென்ற பொருட்களும் கட்டப்பட்டு இருக்கின்றது. உடனே காலு யா அபானா மா நபகி. உடனே தந்தையை அழைக்கின்றார்கள். தந்தையே கொஞ்சம் வாருங்கள். மா நபகி, பாருங்கள் அந்த அமைச்சருடைய வேலையை. நாம் கொண்டு வந்ததையும் திரும்ப தந்தை அனுப்பியிருக்கின்றார். அவர் புறமிருந்து மேலதிகமாக தந்திருக்கிறார். இதைவிட வேறு என்ன எங்களுக்கு வேண்டும்? இதைவிட வேறு எங்களுக்கு என்ன வேண்டும்? ஹாதிஹி பிலாஅத்துனா ருத்தத் இலைனா. இதோ எங்களது பொருட்கள், எங்களை நோக்கி அது திரும்ப தரப்பட்டிருக்கிறது. வநமீரு அஹ்லனா வநஹ்ஃபது அஹானா வனஸ்தாது கைல பஈர். எனவே அவர் ஒரு நல்ல மனிதன். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், எங்களுடைய சகோதரரை அடுத்த முறை அனுப்புங்கள். நாங்கள் அவரை பாதுகாப்போம். எங்களது குடும்பத்துக்காக இன்னும் சில தானியங்களை நாம் வாங்கிவிட்டு வருவோம். அவர் ஒரு ஒட்டகத்திலே வந்தால் இன்னும் ஒரு ஒட்டக சுமை மேலதிகமாக கிடைக்க போகிறது. ذلك كيل يسير. அந்த அமைச்சருக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்புக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஒரு சிறிய ஒரு சுமை. பெரிதாக ஒன்றும் யோசிக்காதீர்கள் தந்தையே, சகோதரரை அனுப்பி வையுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்திலே விஷயம் என்னவென்றால், கதை கேட்கக்கூடிய எங்களுக்கு தெரியும் அமைச்சர் யார் என்று. ஆனால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அமைச்சர் யார் என்று தெரியாது. யாரோ ஒரு அமைச்சர் சம்பந்தமில்லாத என்னுடைய இன்னொரு மகனை அழைத்து வர சொல்கின்றார். ஒரு தந்தை என்ற அடிப்படையிலே பல பக்கங்களிலே அவர் யோசிப்பாரா இல்லையா? அவர் யோசிக்கின்றார். இன்னொரு பிரச்சனை, இந்த மகன்மார்களை நம்ப முடியாது. ஏதோ சதி திட்டம் போன்று அவருக்கு மீண்டும் புலப்படுகிறது. ஆனால் சகோதரர்கள் இந்த விஷயத்திலே பொய் சொல்லவில்லை. ஏற்கனவே அவர்கள் செய்த வேலை இந்த இடத்திலும் அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறது. உடனே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிலைமைகளை பார்க்கின்றார்கள். இவர்கள் திரும்ப திரும்ப இன்னொரு சகோதரரை அழைத்து செல்வதற்கு கேட்கின்றார்கள். அழைத்து செல்லாவிட்டால் என்ன பிரச்சனை? உணவுப் பொருட்கள் கிடைக்காது. ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. என்ன செய்வது என்று யோசிக்கின்றார்கள். உடனே கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. கால் லன் உர்சிலஹு மஅக்கும் ஹத்தா துஅதூனி மூசிகம் மினல்லாஹ் லதஅதுன்னனி பிஹி இல்லா அன் யுஹாத பிக்கும். உடனே தந்தை என்ற வகையிலே அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். தான் வளர்த்த பிள்ளைகளின் நிலைப்பாடுகள் அவருக்கு புரியும். 1000 தான் இருந்தாலும் இவர்களும் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள். எனவே இவர்கள் ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். சரி, நான் அனுப்புகிறேன். ஆனால் யூசுப் விஷயத்திலே விளையாடியது போன்று நான் விளையாடுவதற்கு தயாரில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த சகோதரரை நாம் எப்படி அழைத்து செல்கின்றோமோ அப்படியே மீண்டும் அழைத்து வருவோம் என்று சத்தியம் செய்து தர வேண்டும். இல்லா யுஹாதபிக்கும். உங்களையும் மீறி ஏதாவது நடந்துவிட்டால் செய்ய வழியில்லை. நீங்கள் பிறரால் மிகைக்கப்பட்டு விட்டால் அது விஷயம் வேறு.
நீங்களாக எதுவும் செய்துவிடக் கூடாது. சத்தியம் செய்துவிட்டு நீங்கள் அவரை அழைத்து செல்லலாம். இப்படி ஒரு முடிவை அந்த தகப்பன் கொடுக்கிறார். ஃபலம்மா ஆதௌஹு மௌசிகஹும், இப்படி ஒரு முடிவை எடுத்த பிறகு மீண்டும் அந்த சகோதரர்கள் அந்த எகிப்தை நோக்கி செல்வதற்கு தயாராகுகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், தகப்பனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு சத்திய பிரமாணம் நடக்கிறது. இந்த சகோதரர்கள் சத்தியம் செய்கிறார்கள், தந்தையே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாம் அழைத்து செல்லக்கூடிய இந்த சிறிய சகோதரரை பாதுகாப்பாக நாம் கூட்டிக் கொண்டு வருவோம். இப்படி சொல்கிற போது கால் அல்லாஹு அலா மா நகூலு வக்கீல், அந்த இடத்திலே யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது நாம் செய்து கொள்ளக்கூடிய இந்த உடன்படிக்கை விஷயத்திலே அல்லாஹ் பொறுப்புதாரியாக இருக்கிறான், அல்லாஹ் இதனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எச்சரிக்கையையும் தனது மகன்மார்களுக்கு செய்து அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இன்னும் ஒரு விஷயத்தையும் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கின்றார்கள். எப்படி? கால் யா பனிய லா தத்குலு மின் பாபின் வாஹித், என்ன தவறுகளை செய்தாலும் தனது பிள்ளைகளுக்கு ஒரு கெடுதி ஏற்படுவதை எந்த ஒரு தகப்பனும் விரும்ப மாட்டார். எனவே சில ஆலோசனைகளை அந்த இடத்திலே அவர் வழங்குகிறார். யா பனிய லா தத்குலு மின் பாபின் வாஹிதின், நீங்கள் செல்லுங்கள், அந்த அமைச்சரவைக்குள் நீங்கள் நுழைகிற போது, நீங்கள் செல்லக்கூடிய அந்த இடங்களுக்கு நீங்கள் செல்கிற போது ஒரே வாசலினால் எல்லோரும் செல்லாதீர்கள். வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, செல்கிறீர்கள் 10-11 பேர், ஒவ்வொருவரும் 2 பேர் ஒரு வாயிலில், 3 பேர் இன்னொரு வாயில் என்று பலதரப்பட்ட வாயில்களின் வழியாக நீங்கள் செல்லுங்கள். கண்ணூர், அது போன்று இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. எல்லாமே இஸ்லாத்திலே கெடுதிகளாக எச்சரிக்கப்பட்ட விஷயங்கள். ஒரே வீட்டிலிருந்து 11 பிள்ளைகள் வரிசையாக வருகிறார்கள் என்ற போது அங்கே அது கூட சில கெடுதிகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக ஆகிவிடும். எனவே இவர்கள் கொஞ்சம் யோசித்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், எல்லோரும் ஒரே வாயிலினால் நுழையாதீர்கள், பலதரப்பட்ட வாயில்களினால் நீங்கள் நுழையுங்கள். வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டால், அல்லாஹ் போகின்ற வழியிலே உங்களுக்கு ஏதேனும் கெடுதிகளை நாடிவிட்டால் அதனை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஏனென்றால் சகல அதிகாரங்களும் அவனது கையிலேயே இருக்கிறது. அலைஹி தவக்கல்து வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன் வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். இந்த இடத்திலே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லக்கூடிய நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அனுப்பி வைக்கிறார்கள், ஆலோசனைகளை சொல்கிறார்கள், கடைசியாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், சரி புறப்படுங்கள், அலைஹி தவக்கல்து, நான் அந்த அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். வ அலல்லாஹி வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், பொறுப்பை ஒப்படைப்பவர்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைக்கட்டும் என்று நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள். இந்த இடத்திலே நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது. சில நேரங்களிலே என்ன செய்வதென்று முடிவெடுக்க தெரியாத ஒரு நிலைமைக்குள் நாம் தள்ளப்படுவோம். இந்த பகுதியால் யோசித்தாலும் பிரச்சனைகள் தெரியும், மறுபகுதியால் யோசித்தாலும் பல பிரச்சனைகள் தெரியும். இதற்கு இடையிலே சில விஷயங்களை செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்படுவோம். இப்பொழுதுதான் இந்த நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டக்கூடிய அந்த விஷயம், எதனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ அதனை நாம் செய்ய துணிய வேண்டும்.
அல்லாஹுவின் விஷயத்திலே பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். இதனை நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அழகான முறையிலே நடைமுறைப்படுத்துகிறார்கள். அங்கே தனியாக அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். தனது மகன்மார்கள் எல்லாம் மீண்டும் எகிப்தை நோக்கி வருகின்றார்கள். வருகின்ற வழியிலே, அதாவது வரும்போது இந்த யூசுஃபுடைய கூட பிறந்த சகோதரர் புனியாமீனையும் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். وَلَمَّا دَخَلُوا مِنْ حَيْثُ أَمَرَهُمْ أَبُوهُمْ مَا كَانَ يُغْنِي عَنْهُمْ مِنَ اللَّهِ مِنْ شَيْءٍ إِلَّا حَاجَةً فِي نَفْسِ يَعْقُوبَ قَضَاهَا. அதாவது வரக்கூடிய அந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தனது தந்தை சொன்ன பிரகாரம் நல்ல ஒரு தூய்மையான சிந்தனையோடு, தந்தையுடைய வார்த்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிந்தனையோடு வருகிறார்கள். தந்தை சொன்னது பிரகாரம் அனைவரும் ஒரே வாசலினால் நுழைந்து விடாமல் பலதரப்பட்ட வாசல்களின் வழியாக அந்த சகோதரர்கள் எல்லாம் நுழைகிறார்கள். இந்த இடத்திலே அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான், மா கான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷைஇ இல்லா ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப் கலாஹா. இப்படி இவர்கள் வந்தார்கள், பலதரப்பட்ட வாசல்களால் நுழைந்தார்கள். இது அல்லாஹ் எழுதி வைத்த ஒரு விஷயம் இருக்கிறது. இதிலே எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. அவர்கள் பலதரப்பட்ட வாசல்களினால் வந்ததில் நடந்த ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரே வாசலினால் செல்கின்ற விஷயத்திலே ஒன்றை பயந்தார்களே, அதிலிருந்து மட்டும் அவர்கள் தப்பிக்கொண்டார்கள். وَإِنَّهُ لَذُو عِلْمٍ لِمَا عَلَّمْنَاهُ وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ. என்ன விஷயம் என்றால், இந்த யாக்கூபுக்கு நாம் எமது புறம் இருந்து நல்ல அறிவுகளை வழங்கி இருந்தோம். அவர் ஒரு ஞானம் மிக்கவராக இருந்தாலும் அதிகமான மக்கள் இதனை விளங்கிக் கொள்வதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஒரு இடத்திலே ஒரு சின்ன விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம்தான், நாம் என்னதான் சில விஷயங்களுக்கு பாரிய திட்டங்களை வகுத்தாலும் அல்லாஹ் ஒன்றை நாடி இருந்தால் அதனை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வலம்மா தஹலு அலா யூசுஃப ஆவா இலைஹி அஹா. இப்பொழுது அந்த அமைச்சரவைக்குள் அந்த சகோதரர்கள் வந்து நுழைகின்றார்கள். 10 சகோதரர்களும் அந்த இடத்திலே வருகின்றார்கள். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஆவலாக தனது கூட பிறந்த புனியாமீன் என்ற அந்த சகோதரரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் அவரும் வருகின்றார். வலம்மா தஹலு அலா யூசுஃப. யூசுஃபிடம் இந்த 11 சகோதரர்களும் வருகிறார்கள். ஆவா இலைஹி அஹா. இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், தனது கூட பிறந்த சகோதரர்களை பல்லாண்டு காலம் கழித்து பார்க்கின்றார்கள். எப்படி ஒரு உணர்ச்சி வசப்பாடு அந்த இடத்திலே இருந்திருக்கும். இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாது. என்ன செய்கிறார்கள் என்றால், சரியாக தனியாக புனியாமீனை சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் அமைகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே புனியாமீனிடம் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். கால் இன்னி அன அஹூக். புனியாமீனே, நான் தான் உனது சகோதரர் யூசுப். ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஅமலூன். உன்னுடைய ஏனைய சகோதரர்கள் எனக்கு ஒரு விஷயத்தை செய்தார்களே, அதை பற்றி நீ கவலைப்படாதே என்று தனது சகோதரருக்கு தன்னை அறிமுகப்படுத்தி தனது இடத்திலே அவரை ஒதுக்கி உட்கார வைத்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் அரங்கேறுகிறது. அவை என்ன என்பதனை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பாடங்களிலே நாம் அவதானிக்கலாம். எந்தெந்த விஷயங்களை நாம் இந்த இடத்திலே கற்றுக்கொண்டோமோ அவற்றை எமது சிந்தனையிலே நாம் சரியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு விஷயங்களையும் வெறும் கதையாக நாம் கேட்டு செல்வதை விட, இப்படியான சூழ்நிலைகள் எமக்கு வருகிற போது இந்த இஸ்லாமிய நடைமுறைகள் எம்மிடம் பேணப்படுகிறதா என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்துணர வேண்டும். வல்ல அல்லாஹ் அந்த அழகிய சிந்தனைகளை எம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்துவானாக. வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.